தேன்கூடு நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டல்யன் எழுதிய கடல்புறா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி. பாகம் 3. அத்தியாயம் 52. ஒரு மாறுதல். சொர்ணத்தீவின் குறுகிய ஜலசந்தியில் ஜம்பி நதியின் முகத்துவாரத்தில் ஸ்ரீவிஜயத்துடன் ஏற்பட போகும் முதல் மோதலையும் அதை வெற்றிகரமாக முடிக்கும் வழிகளையும் விளக்க முற்பட்ட இளைய பல்லவன் தனது வலதுகை ஆள்காட்டி விரலாலேயே சைகை செய்து கொண்டு பேசத் தொடங்கி, உபதலைவர்களே, சொர்ணத்தீவின் நதிகளில் பெரும்பாலானவை முரட்டு நதிகள், பெரும் வேகத்துடன் கடலில் கலப்பவை. ஆகவே நாம் நதிக்குள் முன்னேறி தாக்குவது சிறிது சிரமம் என்று சுட்டிக்காட்டி அவர்கள் அனைவரையும் ஒரு முறை உற்று நோக்கினான். மற்றவர்களுக்கு ஏதும் புரியாவிட்டாலும் அகூதாவிடம் இளைய பல்லவனுக்கு முன்பே பழகிய காரணத்தால் அமீர் மட்டுமே தலையை அசைத்து, இளைய பல்லவரை, ஜம்பி நதியின் வேகம் அதிகம். ஆகவே முகத்துவாரத்தை முழுதும் அடைத்து எதிரி மரக்கலங்கள் நிற்க முடியாது. இரு கரைகளுக்கு அருகில்தான் நிற்க முடியும் என்று கூறினான். இளைய பல்லவன், ஆம் அமீர், அதைத்தான் உணர்த்த வந்தேன் என்று ஆமோதித்துவிட்டு மற்றவர்களை நோக்கி, ஜம்பி நதி முகத்துவாரத்தை குறுக்கே மரக்கலங்கள் அடைத்து நிற்க முடியாது. தவிர ஜம்பி நதி முகத்துவாரம் மரக்கலங்கள் நிற்பதற்கு வசதியான துறைமுகம் அல்ல. மரக்கலங்களை நிறுத்த வேண்டுமானால் நதிக்குள் அரைக்காதம் செலுத்தி மலையூர் முன்புதான் நிறுத்த வேண்டும். மலையூர் முகத்துவாரத்திலிருந்து அரைக்காதம் உள்ளே இருக்கிறது என்பதையும் அதை அடைய நதிக்குள் மரக்கலங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் நான் கூற தேவையில்லை. ஆனால் ஸ்ரீவிஜயத்தின் கடற்படையை சேர்ந்த மரக்கலங்கள் சதா நம்மை தேடித் திரிவதால் அவற்றை மலையூருக்கு எதிரே நிறுத்த மாட்டான் ஜெயவர்மன். ஜலசந்தியில் ஜம்பியின் முகத்துவாரத்தில்தான் நம்மை எதிர்பார்ப்பான். அது மட்டுமல்ல, மலையூருக்கு அருகில் அவன் மரக்கலங்கள் இருக்கும்போது நாம் ஜம்பியின் கடல் வாயிலை அடைந்துவிட்டால் ஸ்ரீவிஜயத்தின் போர்க்கப்பல்கள் நம்மை மீறி வெளியே கடலுக்குள் போக முடியாது என்பதும் ஜெயவர்மனுக்கு தெரியும் என்று கூறினான். உபதலைவர்கள் அனைவரும் தங்கள் தலைவன் பேச்சை உற்று கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர்கள் யாரும் பதில் சொல்லவில்லை. இளைய பல்லவனே மேலும் சொன்னான், ஆகவே என் ஊகம் சரியானால் ஸ்ரீவிஜயத்தின் போர்க்கப்பல்கள் 4 அல்லது 5 ஜம்பி நதியின் முகத்துவாரத்தின் இரு கரைகளிலும் மலையூர் நதி மார்க்கத்தை பாதுகாத்து நிற்கலாம். பக்கத்துக்கு 2ஆகவோ 3-2ஆகவோ நிற்கலாம். எனக்கு கிடைத்துள்ள செய்தி சரியானால் அதிக போர்க்கப்பல்கள் அங்கு இல்லை. இந்த 4-5 போர்க்கப்பல்களை சமாளிப்பதையும் சுலபமென்று நினைக்க வேண்டாம். சென்ற 6 மாதங்களாகவே சீனத்து வான மருந்துகளை ஜெயவர்மன் வாங்கி சேகரிப்பதாக கேள்வி எனக்கு. வான மருந்துகளின் சேமிப்பு என்றால் தீயை வீசுவது என்று பொருள். அதற்கு ஜெயவர்மன் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறானோ, எத்தகைய பொறிகளை அமைத்திருக்கிறானோ எனக்கு தெரியாது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையுடனும் அதிக காலதாமதம் செய்யாமலும் நாம் எதிரி கப்பல்களை அழித்து விட வேண்டும். அந்த பணிக்கு வழிகாட்ட முதலில் எனது தலைமையில் கடல்புறா செல்லும். இந்த இடத்தில் திடீரென அமீரும் கண்டியத்தேவனும் மட்டுமின்றி பாலிக்குள்ளனும் குறுக்கிட்டு பேசினார்கள். கூடாது கூடாது, நமது மரக்கலங்களில் அதிக சக்தி வாய்ந்தது கடல்புறா. அது செயலற்றுவிட்டால் மற்ற கப்பல்களை நசுக்குவது எளிது என்றான் அமீர். தவிர ஆபத்தில் தலைவர் முதலில் தலையிடுவது தவறு. தலைவருக்கு ஆபத்து நேரிட்டால் நிலைமையை சமாளிக்க அப்புறம் யார் இருக்கிறார் என்றான் கண்டியத்தேவன். போதா குறைக்கு நம்மிடம் இருக்கும் 2 மரக்கலங்கள் சர்ப்ப மந்திரங்கள் உல்லாச பயணத்துக்கு உபயோகமுள்ளவை. அவற்றில் பெரும்பாலும் விலை மதிக்க முடியாத பல வர்த்தக பொருட்கள் இருக்கின்றன என்றான் பாலிக்கொள்ளன். இளைய பல்லவன் இந்த ஆட்சேபனைகளை கேட்டு புன்முறுவல் கொண்டான். நீங்கள் படும் கவலைகள் எதற்கும் அர்த்தமில்லை உபதலைவர்களே. கடல்புறா முதலில் செல்லும், ஆனால் போரிடாது என்று கூறவும் செய்தான். போரிடாதா? வாயை பிளந்தபடி இருந்தான் பாலிக்குள்ளன். போரிடாது. ஏனென்றால் நாம் மலையூர் போரில் வானக்காவரத்துக்கு நேர்மாறாக நடந்து கொள்வோம் என்று பாலிக்குள்ளனை நோக்கி கூறிய படைத்தலைவன், அமீர், நினைப்பிருக்கிறதா உனக்கு? கடல் மோகினியை அடையும் போது எப்படி அடைந்தோம் என்று அமீரை வினவினான். நினைப்பிருக்கிறது படைத்தலைவரே. கடல்புறாவின் எல்லா விளக்குகளையும் பந்தங்களையும் பட்ட பகல் போல் எரிய விட்டு கொண்டு அடைந்தோம் என்றான் அமீர். இங்கு நாம் அதை செய்ய போவதில்லை. இங்கு எந்த மரக்கலங்களிலும் விளக்கு இருக்காது. கிருஷ்ணபட்சமாகையால் இருளும் மண்டி கிடக்கும். தவிர வடமேற்கு பருவக்காற்றின் மேகங்களும் நட்சத்திரங்களை மறைத்துவிடும். அந்த இருளில்
கடல் புறாவை நான் துடுப்புகளை கொண்டு துழாவி ஜம்பி நதியின் முகத்துவாரத்துக்குள் நுழைவேன். நுழையும் தருவாயில் மிகுந்த வேகத்துடன் நுழைந்து விடுவேன் என்றான். வேகமாக நுழையும் மர்மம் அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் பாலிக்குள்ளனுக்கும் தெளிவாக தெரிந்திருந்தாலும் புதிதாக வந்திருந்த இரு உபதலைவர்களுக்கு புரியாததால் அவர்களில் ஒருவன் கேட்டான், தலைவரே, துடுப்புகளை கொண்டு மட்டும் வேகமாக முகத்துவாரத்தில் மரக்கலத்தை எப்படி செலுத்த முடியும் என்று. முதல் ஜாம முடிவில் நாம் முகத்துவாரத்தை அடைவோம் என்றான் இளைய பல்லவன். ஆம், அப்பொழுது அலை மாறும் சமயம், பேரலைகள் பெருவேகத்துடன் நதிக்குள் புகும் சமயம் அது. அந்த அலைகள் எழும் சமயம் பார்த்து மரக்கலத்தை இயக்கினால் பாய்கட்கு ஓடும் வேகத்தை விட அதிக வேகத்தில் மரக்கலம் உள்ளே நுழைந்துவிடும். இந்த விளக்கத்தை கேட்டதும், ஆச்சரியம் ஆச்சரியம், தலைவர் அனைத்தையும் மோசித்திருக்கிறார் என்று குரலில் வியப்பு மண்ட கூவினான் அந்த உபதலைவன். இதில் வியப்பு ஏதுமில்லை உபதலைவரே. இன்னும் சில நாட்கள் இந்த கடல் புறங்களில் பழகினால் கடலின் நோட்டம், அலைகள் மாறும் சமயம், காற்று திசை மாறும் சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறிய இளைய பல்லவன் மேற்கொண்டு தனது திட்டத்தை விவரித்தார். முதல் ஜாம முடிவில் நல்ல இருளில் அலை வேகமாக எழும் சமயத்தில் கடல் புறாவை நான் முகத்துவாரத்துக்குள் வெகு வேகமாக கொண்டு போவேன். நான் முகத்துவாரத்தை அடையும் வரையில் அங்குள்ள மரக்கலங்களுக்கு நமது வருகை தெரியாது. அதற்கு வடமேற்கு பருவக்காற்று அழைக்கும் மேகங்களின் உதவி இருக்கிறது. தவிர மலையூர் துறைமுக நகரம் அல்லவாதலால் இங்கு கலங்கரை விளக்கம் வீசும் வெளிச்சமும் கிடையாது. நான் கடல் புறாவை முகத்துவாரத்துக்குள் செலுத்திய பிறகுதான் இரு கரைகளிலும் நிற்கும் எதிரி கப்பல்கள் இதை காண முடியும். கண்டவுடன் அதை தாக்க இரு புறங்களிலிருந்தும் ஒன்று சேர முற்படும். அவற்றை ஒன்று சேர விடுங்கள். இந்த சமயத்தில் கண்டியத்தேவன் இடைமறைத்து, என்ன, ஒன்று சேர விடுவதா என்று வினவினான் வியப்புடன். ஆம், திட்டமாக வந்தது இளைய பல்லவன் பதில். அவை ஒன்று சேர்ந்தால் நாங்கள் உங்களை அணுக முடியாதே, இடையே கப்பல்கள் உங்களை அடைத்து விடுமே என்று மீண்டும் வினவினான் தேவன். ஆம், அடைத்து விட வேண்டும் என்றான் படைத்தலைவன். அது எப்படி நமக்கு அனுகூலம்? கடல் புறாவையும் மற்ற மரக்கலங்களையும் இரண்டாக பிரித்து விடுவது பலவீனம் அல்லவா நமது படைக்கு என்று வினவினான் கண்டியத்தேவன் மறுபடியும். எப்படி அனுகூலமா? கேளுங்கள். ஜம்பி நதி முகத்துவாரத்தில் அலைவேகம் அதிகம் என்று சொன்னேன். நான் உள்ளே நுழையும் சமயத்தில் இருகரையிலும் உள்ள எதிரி கப்பல்களின் வெளிச்சம் கடல் புறாவின் மீது வீசும். அப்பொழுதுதான் நம் மரக்கலங்களின் தளங்களில் காவல் புரியும் வீரர்கள் விழித்துக் கொள்வார்கள். உடனே அபாயத்தாரைகள் ஊதப்படும். மரக்கலங்கள் வேகமாக என்னை துரத்தி அழிக்க ஒன்றுபட இயக்கப்படும். இரு கரைகளிலும் உள்ள 4 மரக்கலங்கள் துறைமுகத்தை அடைக்கும் போது அவையும் திடமாக நிற்க முடியாது. அலைவேகம் அவற்றை என்னை நோக்கி தள்ளும். நான் கடல் புறாவின் ஆயுதங்களை அவற்றின் மீது திருப்புவேன். அதே சமயத்தில் பாலிமாலுமியின் மரக்கலமும் மற்றொன்றும் அவற்றை பின்புறம் தாக்கும் சமயத்தில் காஞ்சனாவும் மஞ்சளழகியும் பின்புற கடைசியில் இருக்க வேண்டும். அவை இரண்டையும் அமீரும் கண்டியத்தேவனும் பாதுகாப்பார்கள் என்ற இளைய பல்லவன் மேற்கொண்டு பேசவிடாத அமீரும் கண்டியத்தேவனும் ஏக காலத்தில் ஆசனங்களை விட்டு எழுந்து, இளைய பல்லவரே என்று ஆட்சேபனை குரலை கூச்சலை கிளப்பினார்கள். இளைய பல்லவன் அனுதாபத்துடன் அவ்விருவரையும் பார்த்தான். பிறகு உறுதியுடன் சொன்னான், அமீர் தேவரே, சென்ற 1.5 ஆண்டுகளுக்கு மேல் நான் உங்களை முன்னணியில் நிறுத்தியே போரிட்டிருக்கிறேன். ஆகையால் உங்கள் துணிமையோ திறமையையோ நான் சந்தேகிப்பதாக எண்ண வேண்டாம். நாம் மலையூர் செல்லும்போது காஞ்சனாவிலும் மஞ்சள் அழகியிலும் உள்ள அபூர்வ பொருட்கள் அனைத்தும் நமக்கு தேவை. அவை வெகு ஜாக்கிரதையாக காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி அடியோடு அந்த 2 மரக்கலங்களும் தப்பவும் முடியாது. ஒருவேளை அவை தாக்கப்பட்டால் அனுபவமுள்ள 2 தலைவர்கள் அவற்றை பாதுகாக்க வேண்டியிருக்க வேண்டும். ஆகவே அமீர் காஞ்சனா தேவியையும் தேவர் மஞ்சள் அழகியையும் காக்கட்டும் என்று. அதற்கு மேல் யாரும் எதுவும் சொல்லாமல் இருக்கவே மீதி திட்டத்தையும் விளக்கினான் இளைய பல்லவன். எதிரி மரக்கலங்கள் இணைந்தவுடன் அலைகளில் நடமாடும் போது நான் அவற்றை நதிக்குள்ளிருந்தும் நீங்கள் கடல் பகுதியில் இருந்தும் தாக்க வேண்டும். அப்படி தாக்கினால் அந்த மரக்கலங்களை அழிக்கத்தான் முடியும், கைப்பற்ற முடியாது. அவற்றின் தலைவர்கள் சரணடைந்தால் ஒழிய. ஆனால் அவர்கள் சரணடைவதற்கு வழியும் இருக்காது. அலைவேகம் மிகுதி. ஆகவே நமது தாக்குதலின் வேகமும் மிகுதி. அநேகமாக அந்த 4 மரக்கலங்களையும் கொளுத்து விடுவோம். அவற்றிலுள்ள மாலுமிகள் நதியில் விழுந்து நீந்தி தப்ப முயன்றால் யாரும் அவர்களை கொல்ல வேண்டாம். தப்புவதை தடை செய்யவும் வேண்டாம்.
அவர்கள் தப்பிச் செல்வதில் நமக்கு அனுகூலம் இருக்கிறது. மரக்கலங்கள் எரியும் போதே அழிந்து விடுவதற்கு முன்பாகவே நமது மரக்கலங்கள் எல்லாம் நதிக்குள் வந்துவிட வேண்டும். எதிரி மரக்கலங்கள் சரியாக தீக்கிரையாகாமல் அடிமரம் வெடித்து மூழ்கிவிட்டால் முகத்துவாரம் தடைபடலாம். தடைப்பட்டால் நீங்கள் கடல் புறத்திலும் நான் நதிப்புறத்திலும் இருப்பேன். ஜாக்கிரதை. ஆனால் எதற்கும் கவலைப்படாதீர்கள். செல்லுங்கள். இத்துடன் தனது பேச்சை முடிந்து விட்டதற்கு அறிகுறியாக இளைய பல்லவன் தனது இருப்பிடத்தை விட்டு எழுந்து நின்றான். அதற்கு மேல் ஏதும் பேசாத உபதலைவர்கள் இளைய பல்லவன் கட்டளையை நிறைவேற்றச் சென்றார்கள். அவன் போர் திட்டம் எல்லோருக்கும் புரிந்திருந்தாலும் இரு உல்லாச கப்பல்களை அவன் ஏன் காப்பாற்றச் சொன்னான்? அவற்றிலிருந்து விலையுயர்ந்த வைரங்கள், மாணிக்கங்கள், தங்க நகைகள், பட்டு பீதாம்பரங்கள் இவற்றில் ஏற்பட்டுள்ள ஆசையா என்று அதற்கு காரணம் புரியாமல் திணறினார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் யோசிக்க அவகாசமில்லை யாருக்கும். மற்ற உபதலைவர்கள் அவரவர் மரக்கலங்களுக்கு சென்றார்கள். அமீரும் கண்டியத்தேவனும் காஞ்சனாவையும் மஞ்சள் அழகையும் நோக்கி படகில் விரைந்தார்கள். அடுத்த ஒரு நாளிகைக்குள் எல்லா மரக்கலங்களும் துடுப்பு பெற்று அசைந்தன. மரக்கலங்களின் தளங்களில் அதன் தலைவர்கள் மிக துரிதமாக உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். கதிரவன் மறைய முற்பட்டு எங்கும் மஞ்சள் வெயில் வீசியது. மரக்கலங்கள் மெல்ல மெல்ல முன்னேற முற்பட்டன. பாய்கள் ஏதுமின்றி துடுப்புகளால் மட்டுமே துழாவப்பட்டதால் மரக்கலங்கள் அலைகளில் ஊர்ந்தே சென்றன. அலைகள் ஆரம்பத்தில் மிக நிதானமாக இருந்ததால் மரக்கலங்களின் வேகமும் பரமநிதானமாக இருந்தது. அப்படி நிதானமாக தனது பெரும் மூக்கை மலையூரை நோக்கி தூக்கி தூக்கி தூரத்தே தெரிந்த மலையூரின் மலைக்கோட்டையை தனது அழகிய கண்களால் ஆராய்ந்து ஆராய்ந்து சிந்திப்பது போல் கடல் புறா மிதந்து நிதானமாகவும் அதே சமயத்தில் திடத்துடனும் நகர்ந்தது. அதன் இறக்கைகளின் அடியிலிருந்து துழாவிய துடுப்புகளும் ஒரே சீராக சர்ரென்ற ஒளியுடன் நீரை துழாவின. அதன் தளத்தில் நின்ற இளைய பல்லவன் எதிரே தூரத்தே தெரிந்த மலைக்கோட்டையை மட்டும் கண்டான். முகத்துவாரம் அரைக்காதம் இருந்ததால் கண்ணுக்கு புலப்படவில்லை. அடுத்த அரை ஜாமத்தில் இருள் நன்றாக கவிந்தது. மலைக்கோட்டை உச்சியில் இருந்த ஒரு தீபம் மட்டும் மினுக் மினுக்கென்று எரிந்தது. இளைய பல்லவன் உத்தரவுப்படி கடல் புறாவிலும் மற்ற மரக்கலங்களிலும் விளக்குகளோ பந்தங்களோ கொளுத்தப்படவில்லை. கருமை தட்டி கிடந்த அந்த இருளிலே தளத்தில் நடந்தும் ஓடியும் இளைய பல்லவன் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான். மெல்ல முதல் ஜாமமும் நகர்ந்து கொண்டிருந்தது. அது முடிவடையும் தருவாயில் ஜம்பியின் முகத்துவாரமும் நெருங்கியது. அத்தனை இருளிலும் நன்றாக பார்த்தும் சக்தி வாய்ந்த தனது கண்களால் முகத்துவாரத்தையும் நோக்கி கீழே எழுந்து கொண்டிருந்த அலைகளையும் நோக்கிய இளைய பல்லவன் வெகு வேகமாக சேந்தன் இருந்த இடம் சென்று, சேந்தா, சுக்கானை இப்படி கொடு என்று வாங்கி கொண்டான். ஏன் இளைய பல்லவரை சுக்கானை பிடிக்க என்று ஏதோ துவங்கிய சேந்தனை சட்டென்று இடைமறித்த இளைய பல்லவன், எதுவும் பேசாதே, சுக்கானை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் அறைக்கு சென்று காஞ்சனாதேவியை அறையை விட்டு நகர வேண்டாம் என்று சொல். செல் என்று கடுமையுடன் உத்தரவிட்டான். வெகு வேகமாக அக்கிரமந்திரத்தை நோக்கி ஓடிய சேந்தன் அதன் முகப்பிலேயே காஞ்சனாதேவி நின்று கொண்டிருப்பதைக் கண்டு, தேவி, தேவி, உள்ளே செல்லுங்கள், நீங்கள் வெளியே வரக்கூடாது என்றார். ஏன்? கோபத்துடன் கேட்டாள் காஞ்சனாதேவி. இளைய பல்லவர் உத்தரவு. நான் கீழ்ப்படியும் உத்தேசமில்லை அதற்கு என்று மேலும் ஏதோ சொல்லப்போன காஞ்சனாதேவி திடீரென அதற்கு பணிந்தாள். இஷ்டத்துடன் அல்ல, இஷ்ட விரோதமாக. கடல் புறா திடீரென மேலெழுந்து விற்றென்ற அக்கிரமந்திரத்தை ஒரு சாய்ப்பு சாய்க்க காஞ்சனாதேவி வெகு வேகமாக அறைக்குள் போய் விழுந்தாள். அடுத்த வினாடி சேந்தனும் அவள் அருகில் வந்து விழுந்தான். கடல் புறா கடலில் பெரும் அலைகளில் சிக்கி ஜம்பி நதியின் பிரவாகத்துக்குள் அம்பு போல் பாய்ந்து சென்றது. அடுத்த அரை நாளிகைக்குள் ஸ்ரீவிஜயத்தின் கடற்படையுடன் முதலாக மோதினான் கருணாகரப் பல்லவன். போர் துவங்கியது மும்முரமாக. ஆனால் அவன் வகுத்த திட்டப்படி மோதல் நடக்கவில்லை. அவனும் எதிர்பாராத ஒரு பெரும் மாறுதல் இருந்தது. அந்த மாறுதல் எதற்கும் அஞ்சாத கருணாகர பல்லவனுக்கும் அச்சத்தை தந்தது. அத்தியாயம் 52 நிறைவடைந்தது. அத்தியாயம் 53. விஜயச்சந்திரன். கடற்புறமெங்கும் மையிருள் கவிந்து கருமை தட்டி கிடந்ததால் ஜம்பி நதி கடலில் கலப்பது கூட சரியாக தெரியவில்லை. இரு கரைகளிலும் சற்று தள்ளி இருந்த மீனவர் குடிசைகளில் தெரிந்த சிறு விளக்கொளிகளே ஜம்பி நதி முகத்துவாரம் இருக்குமிடத்தை லேசாக தெரியப்படுத்தின. சாதாரண கண்களுக்குத்தான் இந்த ஊகம் தேவையாயிருந்ததேயொழிய பல சந்தர்ப்பங்களில் இருளில் மரக்கலத்தை செலுத்தி இருக்கும் இளைய பல்லவனுடைய கூர்மையான விழிகளுக்கு அந்த இருளையும் துழாவும் திறமையிருந்தால் ஊகம் எதுவும் அவனுக்கு தேவையில்லாது போயிற்று.
அகூதாவிடம் இணையற்ற பயிற்சி பெற்றிருந்த இளைய பல்லவன் மீது வீசிய காற்றும் அது மெல்ல மெல்ல பெரிதாகிக் கொண்டிருந்ததை கீழே நீரை தொட்டு கொண்டிருந்த சுக்கானை அடிப்பாக அசைவின் இறுக்கமும் விளக்கவே சுக்கானை பலமாக பிடித்து ஒரு குறிப்பிட்ட நெட்டில் நிலைக்க வைத்தான் கடல் புறாவின் தலைவன். நன்றாக பழக்கப்பட்ட பட்சியானது வளர்ப்பவன் இஷ்டப்படி ஆடுவது போல் கடல் புறா இளைய பல்லவன் இஷ்டப்படி இயங்க ஆரம்பித்தது. வடமேற்கு பருவக்காற்று திடீரென பெருவேகத்துடன் வீசத் தொடங்கியதும் அலைகள் பெரிதாக எழுந்து ஜம்பி நதிக்கு பிரவேசிக்க முற்படவே இளைய பல்லவன் சுக்கானை ஒரு திருப்பி எதிரே இருந்த முகத்துவாரத்தை உற்று பார்த்தான். நட்சத்திரங்களும் மறைந்து கிடந்ததால் சரேலென தெரிந்த அந்த எதிர்ப்பகுதியில் எது முகத்துவாரம் என்பதை அலைகள் புரண்டு எழுந்து உருண்டதிலிருந்தே புரிந்து கொண்ட இளைய பல்லவன் சரேலென சுக்கானை ஒருபுறமாக திருப்பவே கடல் புறா வெகு வேகமாக தனது மூக்கை முகத்துவாரத்தை நோக்கி திருப்பியது. அடுத்தபடி மலையென எழும்பி 2 அலைகள் கடல் புறாவை நீண்ட தூர மேலே எழுப்பிய முகத்துவாரத்தை நோக்கி உருட்டின. முகத்துவாரத்துக்கு அருகில் வந்தும் கூட எதிரி மரக்கலங்கள் எதுவும் இருக்கும் அறிகுறி தெரியாது போகவே சிறிது குழப்பமடைந்த இளைய பல்லவன் மேற்கொண்டு யோசனை செய்யவோ தாமதிக்கவோ அவகாசமில்லாதபடி அலைகள் அடித்துவிடவே கடல் புறாவை முகத்துவாரத்தில் செலுத்தும் பணியில் மட்டும் ஈடுபட்டான் இளைய பல்லவன். மேலும் மேலும் பின்புறத்தில் மலையென எழுந்த அலைகளில் கடல் புறா தவழ்ந்து செல்ல சுக்கானை 2 கைகளால் பலமாய் பிடித்து கொண்டிருந்தான். மலையென எழுந்த அலைகள் முகத்துவாரத்துக்கு வெகு அருகில் கடற்புறாவை உந்தி தள்ளி கொண்டு வந்த பின்புதான் எதிரி மரக்கலங்கள் நிற்கும் இடங்களை காண முடிந்தது படைத்தலைவனால். அவை நின்ற நிலையை பார்த்து சிறிது அச்சமடைந்த படைத்தலைவன் வேறு யோசனை செய்யும் முன்பாகவே அடுத்த ஓர் அலை கடல் புறாவை ஜம்பி நதியின் முகத்துவாரத்துக்குள் இழுத்துச் சென்று விட்டது. ஆட்டமோ அசைவோ இல்லாமல் ஏதோ ஒரு சாதாரண ஓலையை தாங்கிச் செல்வது போல பேரலையொன்று அப்படியே கடல் புறாவை தூக்கி அம்பு நுழைவது போல் முகத்துவாரத்தில் புகுத்திவிடவே திடீரென கடல் புறா 4 மரக்கலங்களுக்கிடையில் சிக்கிவிட்டதை இளைய பல்லவன் புரிந்து கொண்டான். இளைய பல்லவன் எதிர்பார்த்தபடி எதிரி மரக்கலங்கள் 4 அங்கு காவல் இருந்தன. அவன் எதிர்பார்த்தபடி 2 கரைகளுக்கும் அருகேதான் அவை இருந்தன. கரைக்கு 2ஆக பிரிந்தும் நின்றன. ஆனால் அவன் எதிர்பார்த்ததில் ஒரு மாறுதல் இருந்தது. முகத்துவாரத்துக்கு அருகில் நிறுத்தப்படவில்லை அந்த மரக்கலங்கள். உள்ளே சிறிது தூரம் தள்ளி அலைகள் மடிந்து நதியின் எதிர்நீரால் நிதானப்படுத்தப்படும் இடத்தில் இருந்தன. அதனால் உண்டான ஆபத்து இளைய பல்லவனுக்கு தெள்ளென புரிந்தது. அந்த 4 மரக்கலங்களும் 2 கரைகளிலிருந்தும் நெருங்கி வந்து தன்னை அடைத்து நின்றுவிட்டால் அந்த இடத்தில் அலைவேகம் இல்லாததால் அவற்றுக்கு ஏதும் ஆபத்து இல்லை என்றும் அவற்றுக்கு பின்னால் வரும் தனது மரக்கலங்களே அலைகள் புரளுவதால் நிற்க முடியாத நிலை ஏற்படும் போது பாலிக்குள்ளன் மரக்கலங்கள் கனவேகத்தில் முகத்துவாரத்துக்குள் நுழையும் என்றும் அவை நெருங்கும் முன்பே நிதானத்துடன் நிற்கும் எதிரி கப்பல்கள் அவற்றின் மீது பானங்களை வீசிவிட்டால் அவை தீப்பிடித்துவிடும் என்றும் எண்ணி பார்த்த இளைய பல்லவன் திடீரென தனது பழைய திட்டத்தை மாற்றி சேந்தனை அழைத்து சுக்கானை பிடிக்குமாறும் எதிரி கப்பல்கள் கடற்புறாவை நெருங்கி முகத்துவாரத்தை அடைக்க முற்பட்டால் சுக்கானை 2 புறங்களிலும் மாறி மாறி திருப்பி மரக்கலத்தை ஒரு நிலையில் இல்லாமல் செய்துவிடும்படியும் உத்தரவிட்டு திடுதிடுவென தளத்தில் ஓடி மாலுமிகளை அழைத்து சீக்கிரம் நமது பந்தங்களை கொளுத்துங்கள், எரியம்புகள் தயாராகட்டும், 2 பக்கங்களிலும் எரியம்புகள் பறக்கட்டும் என்று உத்தரவிட்டு கிடுகிடுவென்று நடுப்பாய்மரத்தில் ஏறி எதிரி மரக்கலங்களின் நிலைமையை கவனித்தான். கடல் புறா நதி முகத்துவாரத்துக்குள் வேகமாக நுழைந்தவுடனேயே நங்கூரத்தை எடுத்துவிட்ட எதிரி மரக்கலங்கள் துடுப்புகளால் துழாவப்பட்டு நதியின் மத்திய பாகத்துக்கு வந்து கொண்டிருந்தன. அவை நடுமத்திக்கு வந்து சுவர் போல் இணையும் முன்பே கடற்புறாவின் பெரும் உருளைகள் சுழன்று விற்கள் வளைந்து துடித்து நிமிர்ந்து எரியம்புகளை 2 புறத்திலும் வீசிவிடவே எதிரி கப்பல்கள் மீது பெரும் பந்தங்கள் சரையல் என விழத் துவங்கின. எதிரி கப்பல்களும் திடீரென துடிப்பு பெற்றன. வெகு மும்முரமாக அந்த கப்பல்கள் ஒன்றின் தாரை ஊதப்பட்டதும் அவற்றிலும் பந்தங்கள் கொளுத்தப்பட்டன. அவற்றிலிருந்தும் எரியம்புகள் வந்து கடற்புறாவின் மீது விழுந்தன. கடற்புறாவின் 2 பக்கங்களிலிருந்தும் 2 கரைகளிலிருந்தும் அதை நெருங்கி வந்த எதிரி மரக்கலங்கள் 4 வீசிய பந்தங்கள் ஒன்று சேர்ந்து ஏதோ அந்த நதி பிராந்தியத்தில் கோரமான வானவேடிக்கை நடப்பது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது. இந்த நிலையை கடற்புறாவின் நடு பாய்மர உச்சியிலிருந்து கவனித்துவிட்டு கீழே வந்த இளைய பல்லவன் ஒரு மாலுமியை அழைத்து, மாலுமி, கீழே சென்று துடுப்பு துழாவுற இடது பக்கமுள்ள 2 மரக்கலங்களை நோக்கி கடற்புறாவை செலுத்தச் சொல்
என்று உத்தரவிட்டு மற்றொரு மாலுமியை நோக்கி ஏதோ உத்தரவிட்டான். பிறகு இன்னும் சில மாலுமிகளை விழித்து வலது பக்கமுள்ள எதிரி மரக்கலங்கள் இரண்டின் மீதும் வேல்கள் வீசுமாறு கட்டளையிட்டான். வேறொரு மாலுமியிடம் ஏதோ ரகசியமாகச் சொன்னான். இப்படி பலபடி உத்தரவை பெற்ற மாலுமிகள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆபத்தை உணர்ந்து கொண்டனர். கடல்புறா 4 மரக்கலங்களுக்கு இடையில் தன்னந்தனியாக அகப்பட்டு கொண்டதை அறிந்தனர். உத்தரவுகளை பிறப்பித்த இளைய பல்லவன் முகத்தில் இருந்த கவலை அவர்களுக்கு முடிவுக்கு சந்தேகமற்ற அத்தாட்சியை தந்ததால் அவர்கள் ஒவ்வொருவரும் அவன் ஆணையை நிறைவேற்றுவதில் துரிதமாக முனைந்தார்கள். இளைய பல்லவன் தளத்தின் நடுவிலிருந்து திடீரென பின்புறம் சென்றான். பின்புறத்தில் தூரத்தில் பாலிக்குள்ளன் மலக்கரமும் இன்னொன்றும் அலைகளில் எழுந்து கொண்டு இருந்தன. அடுத்த வினாடி அவை அலை வேகத்தில் சிக்கி திண்டாடும் என்பதை உணர்ந்த இளைய பல்லவன் அவை உதவிக்கு வர நேரம் பிடிக்கும் என்பதையும் அதற்குள் கடல்புறா சரியாக கையாளப்படாவிட்டால் அது அழிக்கப்படும் என்பதையும் தீர்மானித்து கொண்டு அவற்றை கவனிப்பதை விட்டு கடல்புறாவை இயக்குவதில் முனைந்தான். திடீரென உத்தரவுகளை பிறப்பித்து வந்தான். அந்த உத்தரவுகளின் விளைவு எதிரி மரக்கலங்களுக்கு குழப்பத்தை விளைவித்திருக்க வேண்டும். அவை இரு கரைகளிலும் இருந்து நெருங்குவதும் சிறிது தடைப்பட்டது. நதிக்குள் புகுந்த கடல்புறாவுக்கு இடதுபுறத்தில் நெருங்கிய இரு எதிரி மரக்கலங்களில் ஒன்றின் தளத்தில் அந்த சிறுபடையை இயக்கி வந்தவனும் ஸ்ரீவிஜயத்தின் கடற்படையின் பிரதான தளபதியுமான விஜயச்சந்திரன் நின்று கொண்டிருந்தான். சுமாரான உயரத்துடனும் மெல்லிய தேகத்துடனும் இருந்தாலும் பெரும் கடற்போர் வீரனுக்குள்ள கலை அவன் முகத்தில் பரவி கிடந்தது. ஸ்ரீவிஜயத்தின் பிராந்தியங்களில் இளைய பல்லவனுக்கு இருந்த கீர்த்தி அவனுக்கும் இருந்தது. எந்த ஆபத்திலும் மரக்கலங்களை காப்பாற்ற வல்லவன் என்றும் அபாரமான புத்தி கூர்மை உடையவன் என்றும் பிரசித்தி அடைந்திருந்த விஜயச்சந்திரன் கூட கடல்புறாவின் நோக்கம் இன்னதென்று அறியாமல் அந்த கணத்தில் குழம்பினான். அலைகளின் நோட்டத்தை அறிந்ததாலும் புத்திசாலியான எந்த மரக்கல தலைவனும் உள்புகும் பருவ காற்றலைகளில் தான் வருவான் என்பதை உணர்ந்திருந்ததாலும் உள்ளே வந்த பின்பு எதிரியை மடக்குவதே சரியான முறை என்ற காரணத்தினாலும் முகத்துவாரத்திலிருந்து சற்று தள்ளியே தன் மரக்கலங்களை நிறுத்தி வைத்திருந்தான் விஜயச்சந்திரன். கடல் அலைகள் வேகமும் நதி வேகமும் ஒன்றையொன்று எதிர்புறம் தாக்கி நீர் சமணப்படும் இடத்தில் தனது மரக்கலங்கள் இணைந்தால் எதிரி மரக்கலங்களை தனது படை இரண்டாக பிரித்து விடுவதும் அவற்றை தனித்தனியே தாக்குவதும் சுலபம் என்றும் கருதியே தனது மரக்கலங்களை இடம் பார்த்து நிறுத்தியிருந்தான் ஸ்ரீவிஜயத்தின் கடற்படை தலைவன். அவன் நினைத்தபடிதான் சகலமும் நடந்தது. அவனும் முன்திட்டப்படியே தனது மரக்கலங்களை நெருக்கினான். அப்படி நெருக்கிய போது திடீரென கடல்புறா எரியம்புகளை வீசத் துவங்கியது. வியப்பாயிருந்தது விஜயச்சந்திரனுக்கு. எரியம்புகள் பாய்மரச் சிலைகளுக்கே அதிக சேதத்தை விளைவிக்க முடியும் என்பதை உணர்ந்திருந்த விஜயச்சந்திரன் பாய் விரிக்காத தனது மரக்கலங்களின் மீது எதிரி எதற்காக எரியம்புகளை வீசுகிறான் என்பதை அறியாமல் வியப்பே எய்தினான். இளைய பல்லவன் ஏதோ மிரண்டு போய் கண்டபடி போர் துவங்கி விட்டான் என்பதை எண்ணி தனது மரக்கலங்களிலிருந்தும் எரியம்பு வீச கட்டளையிட்டான். கடல் புறாவை விஜயச்சந்திரன் பார்த்ததில்லையே தவிர அதை பற்றியும் இளைய பல்லவனை பற்றியும் பெரிதும் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே முதலில் எதிரி மிரண்டு போர் துவங்கிவிட்டான் என்று நினைத்த விஜயச்சந்திரன் அப்படி இருக்க முடியாது என்று தீர்மானித்து பிறகு மிகுந்த யோசனையுடன் போர் நடத்தினான். அவன் மரக்கலங்களில் இருந்த மாலுமிகள் பெரும் கூச்சலுடன் வேல்களை வீசினார்கள். எரியம்புகளையும் சரமாரியாக பொழிந்தார்கள். அத்தனை வீச்சுக்குமிடையே திடீரென கடல்புறா தனது இடதுபுறத்தை நோக்கி, அதாவது தானிருந்த மரக்கலத்தை நோக்கி நகர முற்பட்டதை கவனித்த விஜயச்சந்திரன் அதன் காரணத்தை அறியாமல் குழம்பினான். அந்த குழப்பம் அவனுக்கு அரை வினாடிதான் நிலைத்தது. கடல்புறா துடுப்புகள் ஒரு பக்கத்தில் மட்டும் துளாவப்பட்டு தன் மரக்கலத்தை நோக்கி தாக்க வருவதை உணர்ந்து கொண்ட விஜயச்சந்திரன் தனது தாரையை எடுத்து பலமாக ஒருமுறை ஊதவே கடல்புறாவின் வலதுபுறத்தில் இருந்த எதிரி மரக்கலங்கள் இரண்டும் கடல்புறாவை நோக்கி துரிதமாக வந்தன. விஜயச்சந்திரன் 4 மரக்கலங்களுக்கு இடையில் கடல்புறாவை நிறுத்திவிட திட்டம் செய்தான். இளைய பல்லவனை தவிர வேறு கடற்படை தலைவன் யாராயிருந்தாலும் தனது மரக்கலத்தை நதிக்குள் வேகமாக செலுத்தி இருபுறத்திலும் தாக்கப்படுவதை தடுக்க பார்த்திருப்பான். செய்ய வேண்டியதும் அதுதான். ஆனால் அந்த அபாயத்தை வேண்டுமென்றே அழைப்பவன் போல் இளைய பல்லவன் கடல்புறாவை விஜயச்சந்திரன் மரக்கலத்தை நோக்கி செலுத்தினான். இரு மரக்கலங்களும் நெருங்கியதும் போருக்கும் எதிரி சன்னத்தமாகிவிட்டதை கண்ட விஜயச்சந்திரன் அவன் துணிவை எண்ணி பெரிதும் வியந்தான். தன் அழிவை தேடிக்கொள்ள இதைவிட சிறந்த முடிவை இளைய பல்லவன் செய்திருக்க முடியாதென்று தீர்மானித்தான் விஜயச்சந்திரன். ஆனால் எத்தனை தவறான முடிவு அது! எதிரியை எத்தனை அற்பமாக எடை போட்டு விட்டோம் என்பதை விஷயம் முற்றிப்போன பிறகே உணர்ந்தான் ஸ்ரீவிஜயத்தின் தளபதி. கடல்புறா அவன் மரக்கலத்தை நோக்கி மெல்ல மெல்ல வந்தது.
அதன் இடது பக்கத்தில் அதை தாக்க விஜயச்சந்திரன் தயாராக நின்றான் 2 மரக்கலங்களுடன். வலதுபுறத்திலிருந்து அதை நோக்கி வந்தன விஜயச்சந்திரனின் மற்ற 2 போர்க்களங்கள். ஆனால் அந்த மரக்கலங்கள் நதியின் மத்தியை அடையும் முன்பாகவே கடல்புறா விஜயச்சந்திரன் இருந்த மரக்கலத்தை நெருங்கியது. விஜயச்சந்திரனின் மாலுமிகள் எரிந்து கொண்டிருந்த வேல்களையும் எரியம்புகளையும் மீறி நெருங்கிக் கொண்டிருந்தது. விஜயச்சந்திரன் மேலும் வியப்படைந்தான். அவனது மரக்கலம் கடல்புறாவை விட பெரியது, பெரும் பாரம் உள்ளது. அதை மோத கடல்புறா வந்தது வியப்பாயிருந்தது அவனுக்கு. அந்த மோதலால் கடல்புறா பெரு வேகத்துடன் பின்னுக்கு தள்ளப்படும் என்பதை உணர்ந்தான் ஸ்ரீவிஜயத்தின் கடற்படை தளபதி. தவிர போர்க்களம் இன்னொரு போர்க்களத்தை நெருங்கும்போது எதிரியை அருகில் இழுக்க உபயோகப்படுத்தப்படும் இரும்பு கொக்கிகளை கூட கடல்புறா வீசவில்லை என்பதையும் கவனித்த விஜயச்சந்திரன் எதிரி எதைத்தான் அந்த மோதலால் சாதிக்க இஷ்டப்படுகிறான் என்பதையும் அறியாமல் திகைத்தான். அடுத்த சில வினாடிகளுக்குள் கடல்புறா அவன் மரக்கலத்தை நெருங்கிவிட்டது. திடீரென பெரும் பிரமை விஜயச்சந்திரனின் உள்ளத்தை கவிந்து கொண்டது. அவன் அதுவரை கண்டிராத காட்சியை கண்டான். கடல்புறா தனது இடது இறக்கையை திடீரென விரித்தது. அந்த பெரும் இறக்கையில் கடல்புறாவின் தளத்தில் இருந்த மாலுமிகள் வில் வேல் வாட்களுடன் தோன்றி விஜயச்சந்திரன் மரக்கலத்தின் மீது குதித்தனர். அவ்வளவுதான். விஜயச்சந்திரன் மாலுமிகள் கைகலக்க தாரை ஊதினான். கடல்புறா மாலுமிகளும் விஜயச்சந்திரன் மாலுமிகளும் பெருங்கூச்சலுடன் வேல்களை வீசியும் வாட்களை உருவியும் போரில் இறங்கினார்கள். போருக்கு மாலுமிகளை ஏவிக்கொண்டிருந்த விஜயச்சந்திரன் திடீரென திகைத்து நின்றான். அவன் மரக்கலத்தின் அடியில் சர்ரென்று பெரும் ஓசை கேட்டது. அடுத்த வினாடி அதே மாதிரி ஓசை மீண்டும் கேட்டது. கடல்புறா திடீரென அந்த மரக்கலத்தை விட்டு பின்னடைந்தது. சில வினாடிகள் பறந்தன. விஜயச்சந்திரன் மரக்கலத்தில் பெருங்குழப்பம் ஏற்பட்டது. மெல்ல மெல்ல அது மூழ்கத் தொடங்கியதை அந்த மரக்கல மாலுமிகள் உணர்ந்தனர். விஜயச்சந்திரன் வாயடைத்து நின்றான். திடீரென தனது மரக்கலம் அமிழத் தொடங்கிவிட்ட காரணம் அவனுக்கு புரியவில்லை. எதிரே அக்கரையை நோக்கினான் அவன். தோல்வி அங்கும் எதிர்நோக்கி கொண்டிருந்தது அவனை. அதனால் பெரிதும் வெகுண்ட விஜயச்சந்திரன் தோற்பதானால் தனக்கு அபஜயத்தை அளித்த கடல்புறாவை அழித்துவிட்டே தோற்பதென்று தீர்மானித்து திடீரென மரக்கலத்திலிருந்த நூலேணியில் கிருகிருவென இறங்கினான். அந்த மரக்கலம் சிறிது நேரத்தில் மூழ்கியது. அதற்கு பின்னால் இருந்த மரக்கலத்தை அடைந்த விஜயச்சந்திரன் முதலாக தனது சக்தியை காட்டினான். கடல்புறாவை நோக்கி பெரும் தீப்பந்தம் ஒன்று அடுத்த சில வினாடிகளில் பறந்து வந்தது. வானத்தில் வர வர அதன் பரிமாணம் பெரிதாகியது. அது கடல்புறாவின் மீது விழுந்தால் பெருநாசம் ஏற்படும் என்பதை உணர்ந்த படைத்தலைவன் என்ன செய்வது என்று அறியாமல் ஒரு கணம் திகைத்தான். அந்த கணத்தில் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாயிற்று அவன் இதயத்தில். தனக்கு சமதையான ஒரு கடல் வீரனை தான் சந்தித்து விட்டதால் உண்டான மகிழ்ச்சி அது. விஜயச்சந்திரன் அந்த கனல் பந்தத்தை கடல்புறாவின் மீது வீசிவிட்டு அந்த மரக்கலத்தை கொண்டு வேறு ஒரு புது அபாயத்தையும் சிருஷ்டித்தான் கடல்புறாவுக்கு. அதை சமாளித்தால்தான் கடல்புறா பிழைக்கும் என்பதை உணர்ந்த இளைய பல்லவன் புத்தி துரிதமாக ஏதேதோ எண்ணமிடத் தொடங்கியது. அத்தியாயம் 53 நிறைவடைந்தது. அத்தியாயம் 54 எதிரியின் உதவி. ஸ்ரீவிஜயத்தின் கடற்படை தளபதியான விஜயச்சந்திரன் தான் விரித்த ஆரம்ப வலையிலிருந்து வெகு சாமர்த்தியமாக தப்பிவிட்டதையும் தப்பிய வேகத்தில் கடல்புறாவை அழித்துவிட திடீரென புது ஏற்பாடை செய்துவிட்டதையும் கண்ட இளைய பல்லவன் அந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து எப்படி தப்புவது என்பதை பற்றி துரிதமாக எண்ணமிடத் தொடங்கினான். கடல்புறாவின் இடது பக்கத்து இறக்கையை தூக்கி அதன் மீது தனது மாலுமிகளை நிறுத்தி விஜயச்சந்திரன் மரக்கலத்தின் மீது தாவவிட்டும் அதே சமயத்தில் இறக்கைகளுக்கு கீழ் பெரும் துளைகளுக்குள் மறைந்து கிடந்த பெரும் ஈட்டிகளை இயக்கி வெளிக்கிளப்பி எதிரி மரக்கலத்தின் அடிப்பாகத்தை பிளந்தும் விட்டால் எதிரி மரக்கலம் மூழ்க முற்படும் என்றும் அதனால் அந்த மரக்கலத்தின் மீதுள்ள மாலுமிகள் கிளிக்குள்ளாக்கலாம் என்றும் அப்படி கிளியில் சிக்கும் மாலுமிகள் தப்பவே பார்ப்பார்களாகையால் அவர்களை முறியடிப்பது ஒரு பெரும் காரியம் அல்லவென்றும் திட்டமிட்டிருந்த இளைய பல்லவன் தனது திட்டப்படி காரியங்கள் நடந்தும் விஜயச்சந்திரனால் இருந்த அபாயம் நீங்கவில்லை என்பதை உணர்ந்தான். இளைய பல்லவனின் திட்டப்படி கடல்புறாவின் இடது இறக்கையிலிருந்து மாலுமிகள் எதிரி கப்பல் மீது தாவியே போரிட்டார்கள். அவன் திட்டப்படி கடல்புறாவின் அடிபாகத்தில் இருந்த மாலுமிகள் உருளைகளை திருப்பி ஈட்டிகளை வெளிக்கிளப்பி எதிரி மரக்கலத்தின் அடியை சர் என்ற ஓசையுடன் பிளக்கவும் செய்தார்கள்.
அதனால் பெரும் ஓசை ஏற்பட்டு மரக்கலம் அமிழத் தொடங்கியதன்றி எதிரி மாலுமிகளும் கிளியும் குழப்பமும் அடைந்தார்கள். இதுவரை திட்டம் சரியாகவே இருந்தது. அது மட்டுமல்ல, கடல்புறாவுக்கு பின்னால் வந்த இரு மரக்கலங்களுக்கு தலைமை வகித்த பாலிக்குள்ளனும் வெகு திறமையுடன் போரில் கலந்தான். அவன் நேராக தனது மரக்கலங்களை கடல்புறாவுக்கு பின்னால் கொண்டு வரவில்லை. கடல்புறா இடதுபுறமாக ஒதுங்கி விஜயச்சந்திரன் மரக்கலங்களை நோக்கி சென்றதையும் மற்றொரு கரையிலிருந்த எதிரி மரக்கலங்கள் இரண்டும் கடல்புறாவை நோக்கி இயங்க ஆரம்பித்ததையும் கண்டதும் கடல் போரில் யாருக்கும் பின்னடையாத பாலிக்குள்ளன் தனது மரக்கலங்கள் இரண்டையும் வலது பக்கம் செலுத்தினான். இப்படி கடல்புறாவை நோக்கி எதிர்கரையிலிருந்து நகர்ந்த எதிரி மரக்கலங்கள் இரண்டையும் பாலிக்குள்ளன் தடை செய்துவிடவே அந்த பகுதியிலிருந்து தனக்கு உதவி கிடைக்காதென்பதை உணர்ந்து கொண்ட விஜயச்சந்திரன் அமிழத் தொடங்கிய மரக்கலத்திலிருந்து நூலேணியில் இறங்கி தனது இன்னொரு மரக்கலத்திற்கு சென்று அலை செல்லும் பாதையில் வேகத்துடனேயே செலுத்தினான். அப்படி செலுத்தினால்தான் கடல்புறாவிலிருந்து நன்றாக விலகிச் சென்று விடலாம் என்பதையும் பக்கவாட்டில் இடதுபுறம் நகரும் கடல்புறாவை மீண்டும் அலைமார்க்கத்தில் கொண்டு வர நேரம் பிடிக்கும் என்பதையும் தீர்மானித்து கொண்ட விஜயச்சந்திரன் அப்படி பின்னடைந்து தீப்பந்தங்களை வீசுவது எளிதென்று முடிவு செய்தான். அது மட்டுமல்ல, தன்னிடமுள்ள தீப்பந்தங்கள் எதிரியிடம் இருக்க காரணமில்லை என்பதையும் அவன் உணர்ந்தே இருந்தான். உண்மையில் அத்தனை பெரிய தீப்பந்தங்கள் இளைய பல்லவனிடம் இல்லை. சீறி வரும் அந்த சீனத்து வானப்பந்தங்கள் ஸ்ரீவிஜயத்திடம் இருப்பதை இளைய பல்லவன் அறிந்திருந்தாலும் அந்த பந்தங்கள் மலையூர் பகுதியிலேயே கையாளப்படும் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவற்றை சேகரித்து வந்த ஸ்ரீவிஜய சக்கரவர்த்தி அதை தனது கடைசி அஸ்திரமாக வைத்திருப்பானென்றே எண்ணினான். ஆகவே அந்த பந்தத்தை ஜம்பியின் முகத்வாரத்திலேயே எதிர்நோக்கும் அவசியம் ஏற்பட்டதும் அவன் ஓரளவு திணறிப்போனான். விஜயச்சந்திரன் வீசிய நெருப்பு பந்தம் இரவிலேயே கதிரவனுதித்தது இளைய பல்லவனை அழிக்க வருவது போல் மிக பயங்கரமாக கடல்புறாவை நோக்கி வந்தது. அதனிடமிருந்து தப்ப இளைய பல்லவன் எத்தனையோ முயன்றும் முடியாமல் போயிற்று. பந்தம் வெகு வேகமாக வந்ததால் கடல்புறாவின் தளத்தில் விழுந்த பின்பும் அதில் கலந்திருந்த மருந்து பெரிதாக எரிந்து தன்னை அண்ட முடியாதபடி கனலை கக்கியதால் அந்த பக்கத்தில் இருந்த மாலுமிகள் அதை அணைக்க விரைந்தனர். அணைப்பதற்குள் தளத்தின் ஒரு பகுதியை கருக்கி விட்டது அந்த பந்தம். அதை அணைத்ததும் மற்றொரு பந்தம் கடல்புறாவை நோக்கி பறந்து வந்தது. இரண்டாவது பந்தத்தை நோக்கி இளைய பல்லவன் அப்படி பந்தங்கள் அடிக்கடி அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்தால் அதை அணைக்கும் வேளையே தனக்கு சரியாயிருக்கும் என்பதையும் தொடர்ச்சியாக 4 பந்தங்கள் விழுந்தால் தளத்தின் பெரும்பகுதி தீக்கிரையாகி மரங்கள் வெடிக்கத் தொடங்கிவிடும் என்பதையும் உணர்ந்ததால் அவன் முகத்தில் கவலை பாய்ந்தது. சித்தத்தில் சிந்தனை வேகமாக ஓடியது. திடீரென ஒரு முடிவுக்கு வந்த இளைய பல்லவன், சீக்கிரம் அலைபுகும் வழிக்கு மரக்கலத்தை செலுத்துங்கள், எதிரி மரக்கலத்துடன் அலைவேகத்திலேயே சென்று கடல்புறா மோதட்டும் என்று மாலுமிகளை நோக்கி கூவினான். மாலுமிகளுக்கு இந்த உத்தரவு பெரும் வியப்பை தந்தது. பெரும் தீப்பந்தங்கள் வீசும் எதிரி மரக்கலத்தை நோக்கி கடல்புறா தானாகச் செல்வது சுய அழிவுக்கு அடிகோலுவதாகும் என எண்ணிய மாலுமிகள் பயத்தையும் வியப்பையும் ஒருங்கே அடைந்தாலும் போரில் இளைய பல்லவன் எந்த உத்தரவை இட்டாலும் அடிபணிய வேண்டிய கடமையை முன்னிட்டு அவன் உத்தரவுப்படி கடல்புறாவின் துடுப்புகளை துழாவி அலை வேகமாக நதிக்குள் பாய்ந்து கொண்டிருந்த இடத்துக்கு கடல்புறாவை கொண்டு வந்தார்கள். இதுவும் விஜயச்சந்திரனுக்கு விந்தையாயிருந்தது. இத்தனை துரிதமாக கடல்புறாவை அலைமார்க்கத்துக்கு கொண்டு வர முடியும் என்று அவன் நினைக்கவே இல்லை. அடுத்த சில நிமிஷங்களில் கடல்புறா பெரும் மலைகளில் தாவி தாவி விஜயச்சந்திரன் மரக்கலத்தை நோக்கி வெகு வேகமாக சென்றது. இந்த புது போர் முறையை கவனித்த விஜயச்சந்திரன் ஒரு வினாடிதான் பிரமித்தான். இளைய பல்லவன் இதற்காக தானாக அழிவை தேடுகிறான் என்பது முதலில் தெரியவில்லை அவனுக்கு. ஆனால் அடுத்த வினாடி இளைய பல்லவன் ஏற்பாட்டின் கருத்தை அறிந்து கொள்ளவே பெரிதும் திகைத்தான். தான் வீசிய 2 நெருப்பு பந்தங்கள் கடல்புறாவின் தளத்தில் விழுந்து எரிந்து கொண்டிருந்தும் அதை லட்சியம் செய்யாமல் தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த அசுரப்பறவை மட்டும் தனது மரக்கலத்தின் மீது மோதினாள். பழையபடி தனது மரக்கலத்தின் அடிபாகம் பிளக்கப்பட்டு தனது 2வது மரக்கலமும் மூழ்கிவிடும் என்பதை புரிந்து கொண்ட விஜயச்சந்திரன் தனது மரக்கலத்தின் பாய்களை ஏற்றுமாறு உத்தரவிட்டான். பாய்கள் விரிந்தால் வடமேற்கு பருவக்காற்று தன்னை நதிக்குள் வெகு தூரம் கொண்டு போய்விடும் என்றும் அதனால் இளைய பல்லவனின் தாக்குதலிலிருந்து தப்பலாம் என்றும் தீர்மானித்தான் விஜயச்சந்திரன். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காத இளைய பல்லவன் எதிரி மரக்கலத்தில் பாய்கிளம்பத் தொடங்கிய உடனேயே அந்த பாய்களின் மீது எறும்புகள் வீச கட்டளையிட்டான் தனது மாலுமிகளுக்கு. அடுத்த சில வினாடிகளில் விஜயச்சந்திரன் பாய் ஒன்று பற்றி எரிந்தது. அதை அடுத்த சில நிமிஷங்களில் கடல்புறா ஒரு பக்கம் திரும்பியது.
அதன் இறகு உயர்ந்தது. அடியில் இருந்த ஈட்டிகள் விஜயச்சந்திரன் மரக்கலத்தின் அடிபாகத்தை வெகு வேகமாக பிளந்தன. இந்த பயங்கர போரை இளைய பல்லவனுடைய துணிகர தாக்குதலை தூரத்திலிருந்து கவனித்த அமீரும் கண்டியத்தேவனும் பிரமித்து தளத்தில் நின்றிருந்தார்கள். பெரும் தீப்பந்தங்களை எதிர்த்து தளத்தில் வாங்கி கொண்ட சேதத்தை கூட லட்சியம் செய்யாமல் கடல்புறா வெகு வேகமாக அலைகளில் சென்று எதிரி மரக்கலத்துடன் இணைந்து விட்டதையும், இடையே வீசப்பட்ட எரியம்புகளால் எதிரி மரக்கல பாய்களும் எதிரி வீசிய தீப்பந்தங்களால் கடல்புறாவின் தளத்தில் ஒரு பகுதி எரிந்து கொண்டிருந்ததையும் கண்ட அமீர், இளைய பல்லவன் மரம் வெடிக்கக்கூடியதையும் அசட்டை செய்து தற்காப்பு வேலையில் கூட ஈடுபடாமல் எதிரியை தாக்கிவிட்டதை எண்ணி வியந்தான். அத்தனை வியப்பிலும் ஒன்று திட்டமாக புரிந்துவிட்டது அவனுக்கு. அதற்கு மேல் அதிக நேரம் போர் நடக்காது என்பதுதான் அது. அமீரின் ஊகம் சரியாகவே இருந்தது. ஏற்கனவே ஒரு மரக்கலம் அமிழ்ந்து கொண்டிருந்ததாலும், அதே வகையில் தங்கள் மரக்கலம் ஒன்று மறுபடியும் பிளக்கப்பட்டதாலும் பீதியடைந்த விஜயச்சந்திரன் மாலுமிகள் பெரும் பீதியுடன் தளத்தில் நாலா பக்கமும் ஓடத் துவங்கினார்கள். சிலர் பக்கப்பலகைகள் மீது ஏறி நதியில் குதித்து நீந்தி தப்ப முயன்றார்கள். நின்று போரிட்ட சிலர் இளைய பல்லவன் மாலுமிகளால் கொல்லப்பட்டார்கள். அத்தனைக்கும் அசங்காமலும் தளத்தை விட்டு நகராமலும் தன் வாளை எடுத்து போரிட்டு கொண்டிருந்த விஜயச்சந்திரன் தன்னை சுற்றிலும் ஏற்பட்டு கொண்டிருந்த நாசத்தைக் கண்டு பயத்துக்கு மேல் சினமே கொண்டான். அந்த சினத்தின் விளைவாக இளைய பல்லவனின் மாலுமிகளுடன் பலமாக போரிடவும் முற்பட்டான். அவனை தனியாக 10-15 மாலுமிகள் வளைத்து கொண்டார்கள். அவர்களை வெகு அலட்சியமாக பார்த்து சிரித்து வாளை வீசிய விஜயச்சந்திரன் தனக்கு மரணம் சம்பவிக்க அதிக நேரம் இல்லை என்பதை உணர்ந்தான். அவனை சூழ்ந்திருந்தவர்கள் அவனை வெட்டி போட நெருங்கினார்கள். நில்லுங்கள் என்ற இளைய பல்லவன் சொல் அவர்கள் பழிச்செயலை நிறுத்தியது. மாலுமிகளை விலக்கிக் கொண்டு விஜயச்சந்திரனை நோக்கிய இளைய பல்லவன், மாபெரும் வீரனை நான் அழிக்க விரும்பவில்லை. ஆகவே ஸ்ரீவிஜயத்தின் படைத்தலைவர் வாளை உரையில் போட்டு விடுவது நல்லது என்றான். மடியே எனக்கு பயமில்லை என்றான் விஜயச்சந்திரன். அப்பொழுதும், வீரனை அழிக்க எனக்கு விருப்பமில்லை. தயவு செய்யுங்கள், கத்தியை இப்படி கொடுங்கள் என்று இளைய பல்லவன் தனது கையை நீட்டிக்கொண்டு விஜயச்சந்திரனை அணுகினான். விஜயச்சந்திரனின் கூறிய வெளிகள் இளைய பல்லவனை ஏறிட்டு நோக்கின. பிறகு நதி பிராந்தியத்தை ஒருமுறை வளைத்து பார்த்தன. பிறகு பெருமூச்சு விட்ட விஜயச்சந்திரன் ஏதும் பேசாமல் தனது வாளை நீட்டினான் இளைய பல்லவனிடம். வாளை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்த இளைய பல்லவன் விஜயச்சந்திரனையும் அழைத்து கொண்டு விஜயச்சந்திரன் மரக்கலத்தை தொற்று நின்ற கடல்புறாவின் இறக்கையில் ஏறி நடந்து கடல்புறாவின் தளத்தை அடைந்தான். விஜயச்சந்திரன் அந்த மரக்கலத்தை மிகுந்த ஆச்சரியத்துடன் நோக்கினான். அதன் தளத்திலிருந்த பல உருளைகளிலிருந்தும் மாப்புகளிலிருந்தும் அதில் நூதன எந்திர வசதிகள் நிரம்ப இருப்பதை உணர்ந்தான். அத்தகைய மரக்கலத்தில் சிறு பகுதிகளையாவது தான் தீர்த்தி விட்டதை எண்ணி சற்று பெருமையும் கொண்டான் விஜயச்சந்திரன். அவன் கண்கள் சென்ற திக்குகளை நோக்கிய இளைய பல்லவன், ஆம் படைத்தலைவரே, போர் அநேகமாக முடிந்துவிட்டது. அதோ பாலி நாட்டு மாலுமி உங்கள் மீதி மரக்கலங்களையும் கைப்பற்றியாயிற்று. ஆனால் என்னை போல் அத்தனை கடுமையல்ல என் உபதலைவன் நிலை என்று கூறி புன்முறுவல் பூத்தான். உங்கள் நிலையிலும் பெரும் கடுமை ஏதுமில்லை என்றான் விஜயச்சந்திரன் சற்று தூரத்தே பாய்ச்சிலை பற்றி எரிந்து அமிழ்ந்து கொண்டிருந்த தனது மரக்கலத்தை நோக்கி. அப்படி சொல்லாதீர்கள். இந்த கடல் புறாவை நீங்கள் கருக்கிய அளவுக்கு இதுவரை யாரும் கருக்கியதில்லை என்றான் இளைய பல்லவன். இந்த பாராட்டுதலால் விஜயச்சந்திரன் திருப்தியடைவான் என்று எதிர்பார்த்ததால் இளைய பல்லவன் ஏமாந்தே போனான். கருக்கியதில் என்ன பெருமை இருக்கிறது? இந்த பந்தங்களுக்கு தப்பி பிழைத்த மரக்கலங்கள் இதுவரை கிடையாது. தவிர தோல்விதானே என்றான் விஜயச்சந்திரன் அருவருப்புடன். அந்த மகாவீரனை நோக்கிய இளைய பல்லவன் கண்களில் அனுதாபம் வீழ்ந்தது. படைத்தலைவர் சொல்வது தவறு. தோல்வியெல்லாம் தோல்வி அல்ல, வெற்றியெல்லாம் வெற்றியும் அல்ல. உங்கள் தோல்வியும் ஒரு வகை வெற்றிதான் என்று கூறினான் இளைய பல்லவன். எப்படி வெற்றியாகும் இது? விஜயச்சந்திரன் கேள்வியில் வெறுப்பிருந்தது. இதுவரை நான் பல போர்களில் ஈடுபட்டிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதுவரை நான் எந்த எதிரியை கண்டும் திகைத்ததில்லை. அப்படியா? ஆம், முதலில் உங்களை கண்டுதான் திகைத்தேன். ஒரு வினாடி கடல் புறா அழிந்து விடுமோ என்று கூட கலங்கினேன். இதுவே உங்களுக்கு பெருவெற்றி என்று கூறிய இளைய பல்லவன் 2 மாலுமிகளை விழித்து விஜயச்சந்திரனை அக்கரமந்திரத்துக்கு அழைத்துச் செல்ல உத்தரவிட்டான். மாலுமிகளிடையே விஜயச்சந்திரன் சென்றதும் தளத்தில் அப்பொழுது
கணிந்து கொண்டிருந்த தீப்பந்தங்களை நெருப்பை அணைப்பதிலும் மீண்டும் தனது மரக்கலங்களை ஒன்று சேர்ப்பதிலும் முனைந்த இளைய பல்லவன் பாலிக்குள்ளனின் மரக்கலங்கள் இரண்டையும் நோக்கினான். அந்த மரக்கலங்களின் தாக்குதலை தாங்க முடியவில்லை எதிரி மரக்கலங்களால். தங்கள் தலைவன் இருந்த மரக்கலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அமிழ்ந்து விட்டதாலேயே குழம்பி போன ஸ்ரீவிஜய மாலுமிகள் 2-3 நாளிகைகளே போரிட்டனர். பிறகு மரக்கலங்களை விட்டு நீரில் குதித்து தப்ப முயன்றனர். இளைய பல்லவன் உத்தரவு திட்டமாயிருந்ததால் அவர்களை யாரும் தடை செய்யவோ கொல்லவோ முன்வரவில்லை. எதிரி மரக்கலங்கள் இரண்டையும் கைப்பற்றிய பாலிக்குள்ளன் தனது மாலுமிகளில் சிலரை அவற்றில் ஏவி அவற்றை நடத்தி கொணர உத்தரவிட்டான். பிறகு தளத்துக்கு வந்து பெரும் பந்தம் ஒன்றை எடுத்து கடல்புறாவை நோக்கி ஆட்டினான். இளைய பல்லவனும் 2 பந்தங்களை கையில் எடுத்து கொண்டு முதலில் பாலிக்குள்ளனையும் பிறகு அவனுக்கு பின்னால் நதிக்குள் நுழைந்துவிட்ட அமீர், கண்டியத்தேவன் இருவரும் இருந்த மரக்கலங்களையும் நோக்கி பலபடி பந்தங்களை ஆட்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தினான். பந்தங்களால் படைத்தலைவன் செய்த சைகையை அனுசரித்து மரக்கலங்கள் இயக்கப்படவே அடுத்த அரை ஜாமத்திற்குள் கடல்புறாவும் கடல்புறாவைச் சேர்ந்த 4 மரக்கலங்களும் பிடிபட்ட 2 எதிரி மரக்கலங்களும் அணிவகுத்து நதிக்குள் சென்றன. இப்படி சுமார் 1 ஜாம நேரம் பயணம் செய்ததும் எல்லா மரக்கலங்களையும் நதியின் வலக்கரைக்கு வந்து நங்கூரம் பாய்ச்ச உத்தரவிட்ட இளைய பல்லவன் கடல்புறாவின் நங்கூரத்தையும் நதிக்குள் இறக்கினான். எல்லா மரக்கலங்களும் நிலைத்து நின்றதும் மாலுமி ஒருவனை படகில் அனுப்பி தனது படைத்தலைவர்களை அக்கரமந்திரத்திற்கு வரவழைத்தான். அவர்கள் வந்ததும் விஜயச்சந்திரனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திய இளைய பல்லவன் விஜயச்சந்திரனை நோக்கி, படைத்தலைவரே, போர் முடிந்துவிட்டது. அடுத்த ஏற்பாடை நான் கவனிக்க வேண்டும் என்றான். என்ன ஏற்பாடு? விஜயச்சந்திரன் குரலில் வியப்பிருந்தது. மலையூர் எங்கள் கைவசமாக வேண்டும். நல்ல எண்ணம்தான். அதற்கு என்ன ஏன் கேட்கிறீர்கள்? உங்கள் உதவி அதற்கு தேவை. விஜயச்சந்திரன் புருவங்கள் ஆச்சரியத்தால் உயர்ந்தன. என் உதவியா என்ற கேள்வியில் வியப்பின் உச்சநிலை தெரிந்தது. ஆம், திட்டமாக வந்தது இளைய பல்லவன் பதில். எதிரி உதவியா? ஆம். இளைய பல்லவன் விளக்கினான். அதை விளக்க முற்பட்ட உடனேயே சினத்தின் வசப்பட்ட விஜயச்சந்திரன் இளைய பல்லவன் முடித்ததும் பிரமித்து பல வினாடிகள் ஏதும் பேசாமல் உட்கார்ந்து விட்டான். திட்டம் அத்தனை விபரீதமாயிருந்தது. அத்தியாயம் 54 நிறைவுற்றது.